நான் உன்னை இஸ்ராயேல் வீட்டாருக்கு காவலனாக நியமித்துள்ளேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. பங்குதலங்களில் பணியாற்றுகின்ற அனைத்து பங்கு தந்தையர்களுக்கும் உதவி பங்கு தந்தையர்களுக்கும், குறிப்பாக இல்லங்களிலெல்லாம் பணியாற்றி கொண்டு நற்செய்தி பணியை மிக ஆர்வத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து குருவானவர்களுக்கும், குறிப்பாக கத்தோலிக்க குருவானவர்களுக்கு இந்த நாளினுடைய விழா வாழ்த்துக்களை அருள் தேடல் டிவியின் வழியாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என்னுடைய ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். அன்பு உள்ளங்களே, இறைவாக்கினருடைய கடமை என்பது என்ன? இறை ஊழியர்களுடைய பணி என்பது என்ன? ஒவ்வொரு ஆன்மீக குருவும் எத்தகைய பொறுப்பினை கொண்டிருக்கிறார், அவருடைய கடமை என்ன என்பதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. கடவுள் இறைவாக்கினரையும் ஆன்மீக குருக்களையும் பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார்: நான் இன்று உன்னை இஸ்ராயேல் வீட்டாருக்கு காவலனாக நியமித்துள்ளேன். என் வாயின் சொற்களை கேட்டு அவர்களை என் பெயரால் நீ எச்சரிக்கை செய். கடவுளுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், அந்த வார்த்தைகளை உள்வாங்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கின்ற வல்லமை உடையவர்களாய் நாம் திகழ வேண்டும். யாரு? இறைவாக்கினர்களாக செயல்படுகிற மக்கள், இறைவனுடைய ஊழியர்களாக இருக்கிறவர்கள், ஆன்மீக பணியை செய்கின்ற ஒவ்வொரு துறவிகளும் இதனை நன்கு உணர்ந்திருக்க வேண்டும். தீயோர்களிடத்தில் நீங்கள் சாவது உறுதி என அறிவியுங்கள். கடவுள் சொல்றாரு, தீய பழக்க வழக்கம், தீமையை நாடி தேடுகிறவர்கள், தீமையிலேயே உழன்று கொண்டிருக்கிறவர்களை நீ எச்சரிக்கை செய்ய வேண்டும். அவர்கள் சாவது உறுதி என சொல்ல வேண்டும் என்கிறார் ஆண்டவர். தீயோர் தம் தீய வழிகளினின்று விலகாவிட்டால் தம் உயிரை அவர்களால் காத்து கொள்ள இயலாது. தீமையை விட்டு விலக வேண்டும். அந்த தீமையிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று வர வேண்டும். மனம் மாற வேண்டும், மனம் திருந்த வேண்டும். அதற்கான வாய்ப்பினை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கள். அந்த நற்செய்தியை நீங்கள் அறிவியுங்கள் என்று கடவுள் நம்மிடத்தில் எடுத்து சொல்லுகிறார். இந்த நாளில் ஒருவேளை இந்த நற்செய்தியை நீ அறிவிக்க தயங்கினால், அந்த நற்செய்தியை சொல்வதற்கு நீ தவறினால் உனக்கு என்ன நேரிடும் என்பதையும் ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறார். அதாவது ஒவ்வொரு இறை ஊழியர்களுக்கும், நற்செய்தி பணியாளர்களுக்கும் என்ன நேரிடும்? இந்த இரத்த பழியை உன்மேலேயே நான் சுமத்துவேன். நீ எச்சரிக்க வேண்டும். நற்செய்தியினுடைய வலிமையை எடுத்து சொல்ல வேண்டும். அதனுடைய வீரியத்தை மக்கள் புரியும்படியாக அறிவிக்க வேண்டும். அவர்கள் பாவம் செய்யாமல் தீமையை விட்டு விலகும்படியான அறிவிப்பை நீ கொடுக்க வேண்டும். அப்படி நீ உணர்த்தி காட்டினால் அந்த இரத்தப்பழியினின்று நீ விடுதலை பெறுவாய். அப்படி உணர்த்தி காட்ட நீ தவறினால் அந்த இரத்தப்பழி உண்மையிலேயே விழும். எனவே உணர்த்துதல் என்பது ஒவ்வொரு இறை ஊழியருடைய கடமை. ஒவ்வொரு துறவிமார்களின் ஆன்மீக பணி செய்கிறவர்களுடைய கடமை உணர்த்தி சொல்லுவது. அந்த உணர்த்தி சொல்லுகின்ற நற்செய்தியை உணருவது ஒவ்வொரு இறை மக்களினுடைய கடமை. நற்செய்தி அறிவிக்கும்படி அதை கேட்கணும், செவிசாய்க்க வேண்டும். அந்த நற்செய்தியின்படி வாழ நாம் முயற்சிக்க வேண்டும். இதற்கான அழைப்பாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக எப்படிப்பட்ட செயல்களை செய்கிறார் என்று பாருங்கள். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை அவர் பறைசாற்றினார், நோய் நொடிகளை குணமாக்கினார். கடவுள் ஆயனில்லா ஆடுகளைப் போல இருக்கின்ற அந்த மக்களின் மீது பரிவன்பு காட்டினார். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுவடையின் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள்.
இன்னும் மிகுதியான வேலையாட்களை அவர் அனுப்பும்படியாக மன்றாடுங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பினையும் கொடுக்கிறார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் தன் சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு அதிகாரம் அளிப்பதை பார்க்கிறோம். இதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக தாயாம் கத்தோலிக்க திரு அவை இன்று நமக்கு கொடுக்கின்ற புனிதர் தான் புனித ஜான் மரிய வியானி. பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஆர்ஸ் என்கிற சிற்றூரினுடைய பங்கு தந்தையாக செயல்பட்டவர். பிரெஞ்சு புரட்சியினுடைய காரணமாக அந்த ஆர்ஸ் நகர மக்கள் விசுவாசத்திலும் இறை நம்பிக்கையிலும் மிக மிக பின்தங்கிய நிலையில் அவர்கள் இருந்தார்கள். இவருடைய கடினமான உழைப்பினால் பல மக்கள் மனம் மாற்றம் பெற்று நல்லவர்களாக மனம் மாறினார்கள். ஆலயத்திற்கு மீண்டும் வர ஆரம்பித்தார்கள். ஒப்புரவு அருட்சாதனத்தில் மிகுந்த ஆர்வம் காட்டிய புனிதராக இவர் இருக்கிறார். கத்தோலிக்க குருவானவர்களுடைய பாதுகாவலராக இந்த புனிதர் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு ஏழை எளிய விவசாய குடும்பத்தில் பிரான்ஸ் நாட்டிலே பிறந்தவர். பிரான்ஸ் நாட்டில் ஒரு சாதாரண ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். 3 வயது இருக்கும்போது பிரெஞ்சு புரட்சியானது வெடிக்கிறது. குழந்தை பருவத்திலேயே அதிகமான விசுவாச ஈடுபாடு காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அங்கு நிலவுகிறது. எனவே பெற்றோர்கள்தான் இவருக்கு மறைக்கல்வியை போதிக்கிறார்கள். இவருடைய புது நன்மை கூட சற்று வித்தியாசமானது. 2 அருட்சகோதரிகள் சென்று அவருடைய புது நன்மைக்காக அவரை தயாரித்து யாருமே அறியாத மறைவான அதிகாரிகளுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு மறைவான வீட்டிலேயே இவருக்கு புது நன்மையானது வழங்கப்பட்டதாம். படிப்பிலே கொஞ்சம் ஆர்வம் குறைவு, வயது அதிகமாகிவிட்டது. லத்தீன் படித்தால்தான் குருவானவர் ஆக முடியும் என்கிற சூழ்நிலை. இப்படிப்பட்ட பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற இவருக்கு சோர்வு. ஒரு குருவானவராக வர வேண்டும் என்கிற ஆர்வமும் ஆசையும் இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட பலவீனங்களினால் அவர் சோர்ந்து காணப்பட்டார். எனவே பங்கு குருவானவர் ஒவ்வொரு முறையும் அவரை ஊக்கப்படுத்தி இருக்கிறார், உற்சாகப்படுத்தி இருக்கிறார். அவருடைய இறை அழைத்தலை அவர் நன்கு உணரும்படியாக புரியும்படியாக எடுத்து சொல்லியிருக்கு. ஒவ்வொரு பங்கு குருவானவருடைய கடமை என்பது ஆன்மாக்களை தேடி மீட்பது என் அன்பிற்குரியவர்களே. இதை அவருடைய பங்கு தந்தை நன்றாகவே செய்திருக்கிறார். எனவே இந்த உந்துதலினால் ஒரு குருவானவராக மாறுகிறார். ஆர்ஸ் என்கிற ஒரு சிறிய கிராமத்திலே பங்கு தந்தையாக இவர் நியமிக்கப்படுகிறார். பங்கு மக்களே கோயிலுக்கு வராத நிலை, கோயில் பாழடைந்து கிடக்கிற சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில்தான் அந்த பங்கினுடைய பங்கு தந்தையாக இவர் போகிறார். அவருடைய தலைமை குரு இவ்வாறு சொல்லி அனுப்பியிருக்கிறார்: கடவுள் அன்பற்ற மக்களிடம், கடவுளுடைய அன்பை உணராத அந்த மக்களிடம் அவர் அன்பை உணரச் செய்வதே உமது பணியாகும். எனவே நீ புறப்பட்டு சென்று நற்செய்தி அறிவி என்று சொல்லி அந்த தலைமை குரு இவரை அனுப்புவதை பார்க்கிறோம். அந்த இடத்திற்கு சென்று மக்களோடு உடனிருக்கின்ற உடனிருப்பை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய போதனையின் வழியாக நற்செய்தியை மீண்டும் மீண்டும் மக்களுக்கு அறிவிக்கின்றார். அதிகமான நேரத்தை ஜபத்திலும் தபத்திலும் செலவிடுகிறார். இதன் வழியாய் ஒப்புரவு அருட்சாதனத்தை வழங்கி வழங்கி ஏராளமான மக்கள் மனமாற்றம் பெறும்படியாக, மனம் திரும்பும்படியான அழைப்பை அவர் கொடுக்கிறார். குடிப்பழக்கம், இரவு களியாட்டம், பக்தியற்ற நிலை, இதையெல்லாம் அவர்கள் உணரும்படியாக அவர் எடுத்து கூறிக்கொண்டே இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இவர் ஆன்மாக்களினுடைய பாவங்களை கண்டுணருகின்ற வரத்தை பெற்றிருந்ததனால் ஆன்மாக்கள் எந்த பாவ நிலையில் இருக்கிறார்கள், எந்த பாவ சூழ்நிலையில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நன்றாக அறியக்கூடிய வரத்தை அவர் பெற்றிருந்ததனால் பாவிகளிடத்தில் சில நேரங்களில் கண்டிப்போடு இவர் இருந்திருக்கிறார். சிலரிடத்தில் இவர் கனிவு மிக்க இரக்கமிக்க உணர்வினை வெளிப்படுத்தி இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஒரு குருவானவராக வாழ்வது என்பது மிக மிக சவாலான ஒரு பணி.
சவாலான ஒரு வாழ்க்கை. ஒரு நல்ல குருவானவராக இருப்பது மிக மிக சிரமமான ஒன்றுதான். எப்படி எனில் பாருங்க, சாத்தானால் 20 ஆண்டுகளாக புனித ஜான் மரிய வியானி சோதிக்கப்பட்டிருக்கிறார். 20 ஆண்டுகளா நிம்மதியாக கூட அவரால் உறங்க முடியவில்லையாம். சாத்தான் அவரை சோதித்துக் கொண்டே இருக்கு. பல துன்பங்கள், சோதனைகளை அவருக்கு கொடுத்திருக்கிறான். அவருடைய உடலை வருத்தச் செய்திருக்கிறான். பொருட்களை எல்லாம் எரித்திருக்கிறான் இந்த சாத்தான். ஆனாலும் கூட இறைவனுடைய அருட்துணையினால் இறை வரங்களை அவர் பெற்று இந்த சாத்தானுடைய சோதனைகளை எல்லாம் முறியடித்திருக்கிறார். அன்பிற்குரியவர்கள், 1859 ஆண்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதி இவர் மரணம் அடைகிறார். திருத்தந்தை 10ஆம் பயஸ் அவர்கள் பங்கு தந்தையர்களுடைய முன்மாதிரியாக புனித ஜான் மரிய வியானி திகழ்கிறார் என்று எடுத்துச் சொல்லி இவருக்கு அருளாளர் பட்டத்தினை வழங்குகிறார். பிறகு 1925ஆம் ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பயஸ் அவர்கள் இவருக்கு புனிதர் பட்டம் தருகிறார். இன்றளவும் கூட இவருடைய உடலானது அழியா நிலையில் ஆர்ஸ் நகரனுடைய அந்த பங்குதளத்தில் ஒரு முன்னுதாரணமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆர்ஸ் நகருடைய பாதுகாவலராக அவர் இருக்கின்றார். இப்படிப்பட்ட புனிதரை நினைவு கூறுகிற இந்த நாளில் பங்கு குருவானவர்களுக்காக செபிக்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். அவர்கள் ஆன்மீக பணியை தொடர்ந்து வீரியமுடன் செயலாற்ற இறைவன் அவர்களை பயன்படுத்தும்படியாக நாம் செபிக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை ஆண்டவர் தந்து இறை ஆட்சியை, விண்ணரசை இந்த உலகத்தில் கட்டி எழுப்ப இறைவன் அவர்களை மேன்மேலும் சிறப்புற வழி நடத்தி பாதுகாத்து அவர்களை எல்லா நிலைகளிலும் உயர்த்த வேண்டும் என செபிக்க வேண்டும். இத்தகைய ஒரு இறை ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிற இந்த நாளில் நாமும் கூட இந்த இறை அருளை பெற்று அவரின் அன்பு சாட்சிகளாய் வாழ இந்நாளில் அடியெடுத்து வைப்போமாக. ஆமீன்.